திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் எங்கள் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக, நந்தவன விழுதுகள் சார்பாக இளைஞர்கள் தேசிய அளவில், மாநில அளவில், ஏன் சர்வதேச அளவில் சில போட்டிகளில் கலந்துட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த இளைஞர்களை பாராட்டுற விதமாகவும் அவர்களோட பேட்டி எடுத்து உங்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பிக்கிறேன். முதலாவது இந்த பரிசளிக்கும் நிகழ்ச்சியிலே நமது பாராட்டுதலாக 12ஆம் வகுப்பு பொது தேர்விலே 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற சாதனை படைத்த நமது உறவு செல்வன் புத்தரச்சல் சி ராகுல் அவர்களை பாராட்டி காடாம்படி 5 ரூபாய் கொங்கு செட்டிமார் தர்ம பரிபாலன சபையின் சார்பாக சான்றிதழை வழங்குவதோடு பெற்றோர் புத்தரச்சல் சிதம்பரம் ராஜு வேந்தன் குலத்தைச் சேர்ந்தவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பரிசளிக்க நமது தலைவர் தீபம் சாமிநாதன் அவர்கள் இவர்களுக்கு பரிசளிப்பார்கள். ஆனா 600க்கு 599 மதிப்பெண்கிறது ஒரு விளையாட்டு இல்லை. எவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்கணும், எவ்வளவு செயல்பாடு, எவ்வளவு ஹேண்ட் ரைட்டிங், ஏதோ ஒரு மிஸ்டேக் மார்க் குறைச்சிருவாங்க. இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு நமது தர்ம பரிபாலன சபையின் சார்பாக அவர்களை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. இந்த மாணவன் செல்வன் வருங்காலத்திலே மிகவும் சிறப்பாக வாழ்வாங்கு வாழ எல்லோரும் வாழ்த்தி கரவோசை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நமது தலைவர் சாமிநாதன் அவர்கள், தீபம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார். வாழ்க வளமுடன். சந்தோஷம். நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். இன்னும் கதிர்வேல் மாமா சொன்ன மாதிரி ராகுலுக்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்த்து 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 அரசியல் தரப்புலையும் சரி, பொதுமக்கள் தரப்புலையும் சரி, அந்த மாதிரி அவர் இப்போ நின்றுட்டுருக்காருன்னா அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம எல்லாருமே வாழ்த்து சொல்கிறோம். அந்த அளவுக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்ம ராகுலுக்கு ஏற்கனவே தர்ம பரிபாலன சபையின் சார்பாக அவங்க ஸ்கூல்லேயே போய் வாழ்த்து தெரிவித்து அவங்களுடைய பெற்றோர்களோட பேட்டி எடுத்து நம்ம போட்டிருக்கோம் தீபம் இயற்கை டிவியில். அதில் 10,000 பேர் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். சந்தோஷம். நமது அருணாசலம் செட்டியார் அவர்கள் அவருக்கு சால்வை போத்தி கௌரவிக்கிறார். வாழ்க வளமுடன். ராகுல் அவருடைய ஒரு ஸ்பீச் சும்மா பேசுத. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே கூடியிருக்கிற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். தர்ம பரிபாலன சபைக்கு மிக்க நன்றி. இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி எல்லா துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிப்பு மட்டும் இல்லாமல் கராத்தே அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டை நிறைய இது பண்ணி எல்லாரையும் பாராட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி. மறுபடியும் ஒருத்தர் வந்திருக்காரு, தர்சன். அவர் மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் கோல்டு மெடல் கராத்தால, தற்காப்பு கலையில். அதை பற்றி அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. சொல்லுமா, எத்தனை வருஷமா கராத்தா பழகிட்டு? 8 வருஷமா பண்ணிட்டு. 8 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் என்ன பிரைஸ் வின் பண்ணீங்க? நான் ஸ்ரீலங்கா போய் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஓ, ஸ்ரீலங்கா போய் கோல்டு மெடல். எத்தனை வயசுக்கு உட்பட்ட கேம் அது? இது 16-17 வயசு. 16-17 வயசு. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நாள் ஃபுல்லா கட்டா டைம்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் அதோட எக்ஸசைஸ், அதுக்கு அடுத்த ஃபுல் டெக்னிக் பிராக்டிஸ். இதே ரிப்பீட்டா பண்ண அப்படியே பழகிடுங்க உடம்புக்கு. அப்படியே பழகி. சரி, இப்போ போட்டி வச்சாங்கன்னா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரியா இல்ல அடிக்கிற மாதிரிங்கன்னா? கட்டாசுங்கிறது தனியா அது செப்பரேட்டுங்க. கும்புத்தேங்கிறது அடிக்கிற மாதிரி. அது சாஃப்ட் வச்சுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபைட்டுங்க. அதுல அடி பலமா விழுந்தா ஃபவுல் கொடுத்துருவாங்க. லைட்டா தொட்டுட்டு மட்டும் வரணுங்க. இந்த மாதிரி லைட் ஃபோர்ஸ் ஆகலாம். இவ்வளவுதான். இப்போ சர்வதேச அளவுல வேற எந்தெந்த கண்ட்ரில இருந்து எல்லாம் வந்தாங்க? மலேசியா வந்திருந்தாங்க, ஸ்ரீலங்கா, நம்ம கண்ட்ரி இந்தியா, சரி, அப்புறம் கசகஸ்தான் வந்திருந்தாங்க, பிலிப்பைன்ஸ் வந்திருந்தாங்க, மால்தீவ்ஸ் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம்
இப்போ 2 கண்ட்ரி வந்துருக்காங்க. சரி, இந்த கண்ட்ரில எல்லாம் பெஸ்ட் யாரு வின் பண்ணாங்க? ஆல் ஓவரா வந்துட்டு ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட். ஓ, ஸ்ரீலங்கா அவங்க தான் நடத்துறாங்க. ஆமாங்க. 2வது வந்துட்டு இந்தியாங்க. ஓ, 2வது இந்தியா. ஆமா. பட் இந்தியாவிலேயே நல்லா நிறைய கோச்சஸ் கராத்தே சொல்லி கொடுக்குறவங்க எல்லாமே இருக்கிறாங்க நிறைய. ஓகே. வேற இந்த தற்காப்பு கலையில நீங்க என்ன இன்னும் கத்துக்கணும் விருப்பப்படுறீங்க? இன்னும் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போன. ஓ, ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போற மாதிரி. அதுக்கு என்னென்ன பிராக்டிஸ் பண்றீங்க? அடுத்து இதே மாதிரி நிறைய மேட்ச் இருக்கு. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி நிறைய வருங்க. அதுல கலந்துக்கிட்டோம்னா இந்தியன் டீம்ல கண்ணுக்கு தெரியுவாங்க. அவங்க ஏதாவது கோச்சஸ் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது எடுத்து பண்ணுவாங்க. ஓ, சரி சரி. அப்புறம் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 11th படிச்சுட்டு. 11th. ஆமா. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுமா? அப்பாட்டுக்கு சொல்லுங்கண்ணா. உங்க ஃபேமிலியில எத்தனை பேரு? பையன் ஒருத்தன். சரி. 3 பேரு. அம்மா. சரி. பக்கத்துல எல்லாரும். சரி. எப்படிங்க பையன் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றாப்லையா, இந்த ஸ்போர்ட்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாப்லையா? படிப்புலயும் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்போர்ட்ஸ்லயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குது. சரி. ரொம்ப இது பண்றாப்புல. அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. ஓ, சரி. கொஞ்சம் ஊக்கம் கொடுக்க, இன்னும் நல்லா பண்ணுப்பா, நானும் சொல்றேன், இன்னும் நல்லா பண்ணி இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து நம்ம ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இது பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. படிச்சுட்டு என்னவா போக விருப்பப்படுறீங்களா? நான் வந்துட்டு கராத்தே ஃபீல்ட்லயே வந்துட்டு ஏதாச்சும் போகணும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட். நீங்க ஏதாவது கனவு வச்சிருக்கீங்களா? மகனுக்கு என்ன விருப்பம் அது போல செஞ்சு கொடுப்போம். ஓகே, வாழ்த்துக்கள். நாம இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா நல்லா வந்து அது இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி நீங்க வரணும்னு தீபம் இயற்கை சேனல் சார்பா வாழ்த்துறோம். நன்றி. நன்றி. தர்ம பரிபாலன சபை மற்றும் நந்தவன விழுதுகளுக்கு நன்றி. நன்றி. ஏன்னா அவர் வாங்கினது வந்து ஏசியா அளவில் கோல்டு மெடல், 3 கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே மிகப்பெரிய வாழ்த்து சொல்லி ஆகணும். அதே சமயம் அவர் வாழ்த்துறதுக்காக ஏதோ வேணி திருவேணி அவருடைய புதல்வன் எஸ்டி தர்சன் அவர்களை பாராட்டி சரவணம்பட்டியைச் சேர்ந்த ருக்குமணி மற்றும் மயனிக்கோணாம்பாளையம் தங்கவேல் அவர்களுடைய பேரன் அவர்களுக்கு நமது உதவி தலைவர் டெலிபோன் ராமசாமி அண்ணார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதும், நமது குளத்துப்பாளையம் குலதெய்வத்தின் சார்பாக நமது கனவுசாமி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்கிறார். அதே போல நமது சேவை சரவணம்பட்டி கதிர்வேல் கிருஷ்ணவேணி தம்பதியரின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வாழ்க வளமுடன்.
நமது டெலிபோன் அன்னார் அவர்கள் வழங்கி பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வாழ்க வளமுடன். சீல்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு முன்னாடி கரெக்டாக நின்று ஒரு பதிவு கொடுங்க. ஏன்னா ஆசிய அளவில் மலேசியா மற்றும் உலக நாடுகளில் போய் பரிசு பெற்ற டெலிபோன் ராமசாமி மாமா மற்றும் கொளத்துப்பாளையம் குலதெய்வ கோவிலின் சார்பாக அவருக்கு பாராட்டு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்படுகிறது. வாழ்க வளமுடன். தர்ஷன் இந்த வருஷத்துக்கான தேசிய கராத்தே போட்டியில் சாம்பியன் பட்டம் வாங்கின முதல் பரிசு வாங்கினவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் தினகர் விஸ்வநாதன் ஃப்ரம் நியூ ஜெர்சி. விஸ்வநாதன் ஆனந்த் தனது 2.5 வயதில் வேறு மாநிலத்திற்கு பணியின் மாற்றம் செய்யப்பட்ட தனது பெற்றோருடன் செல்கிறார். அங்கே தனது 2.5 வயதிலேயே தனியாக வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய தாயார் அவருக்கு செஸ்ஸை பயிற்றுவிக்கிறார். 2 மாதங்களில் தனது தாயாருடன் செஸ் பயிற்சியை மேற்கொண்டு அதற்கு பிறகு அனைத்து போட்டிகளிலும் தனது தாயாரை தோற்கடிக்கிறார். பிறகு பள்ளியிலே அவருக்கு சென்னையிலே பணியிடை மாற்றத்திற்கு பிறகு இடம் கிடைக்கிறது. அந்த பள்ளியிலே இவர் 2ஆம் வகுப்பிலே சேர்கிறார். 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுடனும் செஸ் விளையாட்டில் ஜெயிக்கிறார். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறுகிறார். அந்த சூழ்நிலையிலே அவர் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகளை கூட எழுதவில்லை. செஸ் போட்டிகளிலே மும்முரமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். பள்ளி இறுதி ஆண்டு பொதுத் தேர்வு. பள்ளி நிர்வாகம் இவரை தேர்வு எழுத வைத்தால் தேர்ச்சி பெறுவாரா இல்லையா என்கின்ற சந்தேகத்தை அவருடைய பெற்றோர்களை வைத்து எழுப்புகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட தனது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய வயதிலேயே விஸ்வநாதன் ஆனந்த் பள்ளி நிர்வாகத்திடம் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆரோக்கியமானவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிறேன், எங்கள் மருத்துவமனையின் பெயர் அப்பொழுதுதான் காக்கப்படும் என்று சொல்வதை போல் இருக்கிறது. தேர்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பள்ளியிலே தேர்வு எழுத அனுமதிப்பேன் என்று சொல்வது என்று சிந்தனையோடு பேசுகிறார். அதற்கு பிறகு அவர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுகிறார். தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் நோட் மேக்கிங் மெத்தட், தான் செஸ் போட்டிகளிலே எப்படி ஒவ்வொரு மூவையும் ஒரு தனித்தாளிலே நோட்டிலே அவற்றையெல்லாம் குறித்து வைத்து கொண்டு விளையாடினாரோ அதுபோல நோட் மேக்கிங் மெத்தடிலே தனக்கு தேவையான பாடங்களையும் படித்து தேர்வை எதிர்கொள்கிறார். தேர்வு ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு கிடைத்து விடுகிறது. தேர்வு முடிவுகள் வெளியாகும் அன்று பள்ளி நிர்வாகத்திலிருந்து அவருடைய பெற்றோருக்கு ஃபோன் கால் வருகிறது. ரிசல்ட் என்னவானாலும் பரவாயில்லை, அவரை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் 82% மார்க்குகளை எடுத்து அவர் தேர்ச்சி பெறுகிறார். அவருடைய நோட் மேக்கிங் மெத்தடின் மூலமாக விஸ்வநாதன் ஆனந்த் வெற்றி பெறுகிறார். ஏற்கனவே நான் கூறியது போல கூகுள் சுந்தர் பிச்சை அவர்கள் சுய கற்றல் அடிப்படையிலும் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் நோட் மேக்கிங் மெத்தட் அடிப்படையிலும் தங்களுடைய கல்விகளை பயின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு மாணவர்களாக மாறினார்கள். ஆகவே நம்முடைய இளைஞர்களும் பள்ளி பாடங்கள் அல்லாமல் பல்வேறு புத்தகங்களையும் படித்து தங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏலூர் மிளகாய்க்காருடைய பேரன் குளத்துப்பாளையம் அவருடைய பெற்றோர் வராத சூழ்நிலையில் அவர் அண்ணா அவர்கள்
பருதி அவர்கள் அவரது அன்னார் வந்திருக்கிறார்கள். குளத்துப்பாளையம் குலதெய்வத்தை கொண்ட இவர்களுக்கு வாழ்த்துக்களை. இப்போ சால்வை போடுற பிரணவ் வந்து முதல் நிகழ்ச்சி அவர் தான் துவங்கி வச்சாரு. மாநில அளவிலான சிலம்பம் போட்டி முதல் பரிசு சாதனை ஏலூர் சக்தி. நேரம் இருந்தால் அவர் இன்னொரு தடவையும் செஞ்சு உங்க முன்னாடி நிகழ்த்துறதுக்கு அப்பளாவே விருப்பம் தெரிவிச்சாரு. சிலம்பம்ல அப்படி ஒரு நிகழ்வு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடத்தினாரு. பிரணவுக்கு ஒரு பலத்த கைதட்டல். திரு சதாசிவம் அவர்கள் பொன்னாடை ஓர்த்தி கௌரவிக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆனந்தமாக பொருட்கள் வாங்க ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பல்லடம், திருச்சி ரோடு. அழகுக்கு அழகூட்டும் ஃபேன்சி ரகங்கள், கம்மல், வளையல், பொட்டு, செயின் மற்றும் லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ். குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள், பரிசு கொடுப்பதற்கு பரிசு பொருட்கள், இதெல்லாம் நீங்களே விலை குறைவாக பார்த்து வாங்கலாம். வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் ஆர்டர் அனுப்பினா நாங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணி கட்டி வச்சிருவோம். நீங்கள் பே பண்ணிட்டு எடுத்து செல்லலாம். அம்மா எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கித்தாமா. இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கம்மா. ஒரு பேக் வாங்கினா உன்னோட லஞ்ச் பேக் ஃப்ரீயாக தராங்கம்மா. இந்த ஆஃபர்களுடன் மாதம் எங்களிடம் பொருட்கள் வாங்கும் கஸ்டமர்களுக்கு லாயல்டி பாயிண்ட் கொடுக்கிறோம். கம்ப்யூட்டர் பில்லிங், நீங்கள் ரூபாய் 3000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4 கிலோமீட்டருக்குள் இருந்தால் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். எங்களது மற்றும் ஒரு ஹோல்சேல் மளிகை கடை ஆனந்தா ஸ்டோர்ஸ் பல்லடத்திலே 28 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது பல்லடத்தில்.